வணக்கம் நண்பா. நம்ம இந்த புது வீட்டு பில்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ரூஃப் பைப்லாம் வச்சு முடிச்சுட்டு அப்போ மேலே காங்கிரீட்லாம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழிச்சு முட்டு பிரிச்சதுக்கப்புறம் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி முட்டு பிரிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டுருந்தாங்க. நம்ம ஒரு நாள் போயிட்டு ரூமுக்கு எல்லாமே மார்க் பண்ணிட்டு வந்தோம். எங்கெங்கே காடி எடுக்கணும், எங்கெங்கே பாக்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாமே எல்லாம் மார்க் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதே மாதிரி எல்லாம் மார்க் பண்ணிட்டு காடி எடுத்தாச்சு. எல்லாமே எடுத்து முடிச்சுட்டாங்க. மார்க் பண்ண வந்த அன்றைக்கி என்னென்ன பாக்ஸ் வேணும், மெட்டல் பாக்ஸ் வேணும், எங்கே 3 மாடல் வேணும், எங்கே 4 மாடல் வேணும், எங்கே 18 மாடல் வேணும், எங்கே 6 மாடல் வேணும் எல்லாம் அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு எழுதியும் கொடுத்துட்டு எத்தனை பைப் வேணுங்கிறதையும் சொல்லிட்டோம். மெட்டீரியலாக வந்ததுக்கப்புறம் கூப்பிட்டாங்க. அப்புறம் போயிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டானதை எங்கெங்கே வைக்கணுமோ எல்லா பாக்ஸையும் வச்சுட்டு கம்பி போட்டு எல்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இழுத்து கட்டிட்டோம். பாக்ஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் லூஸ் வச்சுருப்போம். ஏன்னா கலவை பூசும்போது அவங்களுக்கு வந்து அந்த பாக்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக. ஸோ அந்த பாக்ஸ்ட்டை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டாமல் சும்மா லெவலாக மட்டும் கட்டியிருப்போம். ஸோ மேலே இருக்கிற பைப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1-2 எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு பாக்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணால் போதும். ஸோ பாக்ஸுக்கு எப்பவுமே நம்ம வந்து ஒரு டேப் ஒன்று வந்து அந்த பேக்கிங் டேப் வந்து அடிச்சு பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த கலவை அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸுக்குள்ளே அதிகமான கலவை போய் உள்ளே சேர்ந்துடும். அந்த மாதிரி சேரும்போது நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சில டைமில் அந்த நம்ம பைப்புக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலவை போய் உள்ளே போய் சிக்கிட்டு நாளைக்கு ஒயர் இழுக்கும் போதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கலவையெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பேக்கிங் டேப் வந்து யூஸ் பண்ணி கொஞ்சம் மேலே அடிச்சிருக்கோம். பேக்கிங் டேப் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் கார்னரில் தான் லைட்டில் ஒரு லெவலாக தான் நம்ம வந்து ஒரு இன்ச்சுக்கு மட்டும்தான் அந்த பேக்கிங் டேப் அடிச்சிருப்போம். ஏன்னா ஃபுல்லாகவும் அடித்தாலும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த கலாவை வந்து பிடிக்காது அந்த பாக்ஸில். ஸோ பேக்கிங் டேப்போ இல்லை மாஸ்கிங் டேப்போ எது யூஸ் பண்ணாலுமே அந்த எட்ஜில் வர அளவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்காக அப்படின்னா கலாவை வந்து நல்லா பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஏன்னா இது வந்து ஒரு சைனிங்கான டேப் அப்படிங்கிறனால நம்ம கலாவை கணை வந்து பிடிக்காது. நாளைக்கு அந்த டேப்பை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா செட்டாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம இந்த எட்ஜில் மட்டும் அடிச்சுக்குவோம். நாளைக்கு அவங்க கலவை பூசும்போது பூசிட்டு கையோட அந்த டேப்பும் கையோட எடுத்துருவாங்க. ஏன்னா எட்ஜில் இருந்தால் மட்டும்தான் உருவருக்கும் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கம் காடி எடுத்து பாக்ஸும் வச்சுட்டோம். பட் இருந்தாலும் ஒரு சில பக்கம் வந்து இன்னும் காடி எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வைக்கும்போது சில ஆல்ட்ரேஷன்கள் வந்து இங்கே வேணும், அங்கே வேணும், இந்த இடத்துக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன்லாம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப ஒருக்கா வந்து சில வேட்டைகளாக வந்து காடி எடுக்கிற மாதிரி வரும். 2 பெட்ரூமுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 12 மாடல் ஒன்று வச்சிருப்போம். அதே மாதிரி கீழே வந்து 2-வே சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறக்கோசரம் பெட்டுக்கு பக்கத்தில் வந்து ஆஃப் பண்ணுறக்கோசரம் அங்கே ஒரு 8 மாடல் 2 பாக்ஸ் 2 பெட்ரூமுமே வச்சுருக்கோம். அப்புறம் ஹாலில் 18 மாடல் வச்சுருக்கோம். அதேமாதிரி வெளியிலையும் பார்த்திங்க அப்படின்னா 18 மாடல் வச்சுருக்கோம். கிச்சனில் 8 மாடலு 6 மாடலு இந்த மாதிரி எல்லாமே எத்தனை பாயிண்ட் இருக்கோ அத்தனை பாயிண்ட்டுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கோம். ஒரு சில இடத்துல எக்ஸ்ட்ரானாலும் வச்சுருப்போம். ஏன்னா நாளைக்கு அந்த இடத்துல இப்போ யூஸ் பண்ணுறதா, அதாவது வெளியே பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து முன்னாடி டாப் வந்து இறக்குவாங்க. ஸோ அந்த இடத்துல ஃபேன் மாற்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 18 மாடல் வச்சுருக்கோம். ஏன்னா நாளைக்கு வந்து அங்கே ரெகுலேட்டர்லாம் மாற்ற மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் அங்கெல்லாம் வச்சுருக்கோம். வாஷிங் மிஷினுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்ரூம் சைடு இதெல்லாம் எல்லாத்தையுமே முன்கூட்டியே எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கிங்க.